வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 2026 அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. பரிசளித்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். 10 வேட்பாளர்களின் பெயர்களை விஜயால் சொல்ல முடியுமா? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் நினைவு தினம் அனுசரிப்பு. உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து விஜய் அஞ்சலி. தேமுதிகவிற்கு வெறும் 6 இடங்கள் மட்டும்தானா? தகவல் வெளியிட்ட கட்சிக்கு அழிவு காலம் என பிரேமலதா சாபம். சைக்கிளில் இடியாப்பம் விற்பனை செய்ய புதிய கட்டுப்பாடு. உணவு பாதுகாப்புத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என உத்தரவு. இந்தியாவில் புதிய ரயில் கட்டண உயர்வு அமலாகிறது. ஏழை மற்றும் கூலி தொழிலாளர்கள் மத்தியில் அதிருப்தி. திட்டக்குடி சாலை விபத்திற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும். தலா 50 லட்சம் இழப்பீடு தர அன்புமணி வலியுறுத்தல். திமுக அரசே திட்டக்குடி சாலை விபத்திற்கான முழு பொறுப்பு. பாஜக அண்ணாமலை குற்றச்சாட்டு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம். ஜனவரி 3ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு விடுமுறை. தமிழகம் புதுவையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். நீலகிரி கொடைக்கானலில் உறைபனி எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி கரூரில் அதிமுகவினர் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். அப்போது அதிமுக கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசுகள் வழங்கினார். 234 தொகுதிகள் உள்ள நிலையில் 10 வேட்பாளர்களின் பெயர்களை விஜயால் சொல்ல முடியுமா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு எண்ணிக்கை குறித்து சமூக ஊடகங்களில் வரும் தகவல் உண்மை அல்ல என்றும் அது தவறான செய்தி என்றும் கூறினார். வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு தாவேக தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வீரத்தின் விளைநிலமான தமிழ் மண்ணிலிருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி வெற்றி கண்ட இந்தியாவின் முதல் அரசி, சமூக சமய நல்லிணக்கத்தை பேணிய எங்கள் கொள்கை தலைவி எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவிற்கு வெறும் 6 இடங்கள் என தகவல் வெளியிட்ட கட்சிக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டதாகவும் பிரேமலதா சாபம் எடுத்துள்ளார். கோயம்பேடு அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, தேமுதிக குறித்து செய்தி வெளியிடுவதாக இருந்தால் எங்கள் அனுமதி இல்லாமல் போடக்கூடாது என்றார். ஜனவரி 9ஆம் தேதி அன்று மாநாடு. அன்று யாருடன் கூட்டணி என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் எனவும் பிரேமலதா தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக லோக்சபா எம்பிக்களின் 160 உரைகள் அவர்களின் தாய்மொழியிலேயே பேசப்பட்டுள்ளதாகவும் அதில் 50 உரைகள் தமிழில் நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் மற்ற மாநில மொழிகளை முந்தி நம் தமிழ் மொழி முதலிடம் பிடித்துள்ளது. அடுத்தபடியாக 43 உரைகள் மராத்தியில் பேசப்பட்டுள்ளதாக லோக்சபா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இடியாப்பம் விற்பனை செய்ய உணவு பாதுகாப்பு துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் சுகாதாரமான முறையில் இடியாப்பம் விற்பனை செய்யப்படவில்லை என புகார் எழுந்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இடியாப்பம் தயாரிக்கும் போது பாதுகாப்பாகவும் சுகாதாரமான தரமான பொருட்களை கொண்டும் தயாரிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரயிலில் பயணங்களை மக்கள் அதிக அளவில் விரும்பி வரும் நிலையில் தட்கால் டிக்கெட்டில் தொடர்ந்து முறைகேடு நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து ரயில் தட்கால் டிக்கெட் முன்பதிவு செய்ய புதிய நடைமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயில் தட்கால் டிக்கெட் முன்பதிவிற்கான ஒரே நேர கடவுச்சொல் சரிபார்ப்பு வசதி முதல் கட்டமாக 5 ரயில்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயணிகள் தட்கால் டிக்கெட் பெறும்போது OTP மூலம் சரிபார்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இந்த புதிய நடைமுறை கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி முதல் அமலில் வந்துள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இன்று டிசம்பர் 26 முதல் அமலுக்கு வரவுள்ள புதிய ரயில் கட்டணம் திருத்தம் பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முன்பதிவில்லாத பெட்டிகளில் 215 கிலோமீட்டருக்கு மேல் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பும் ஏழை மற்றும் கூலி தொழிலாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
ஏற்கனவே விலைவாசி உயர்வு, எரிபொருள் விலை அதிகரிப்பு, அன்றாட செலவுகள் என சிரமங்களை எதிர்கொண்டு வரும் பொதுமக்களுக்கு இந்த கட்டண உயர்வு கூடுதல் சுமையாகவே பார்க்கப்படுகிறது. அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காத திமுக அரசு திட்டக்குடி விபத்திற்கும் உயிரிழப்பிற்கும் பொறுப்பேற்று உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளை முறையாக பராமரிக்காத திமுக அரசுதான் இந்த விபத்திற்கும் உயிரிழப்புகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அன்புமணி கூறியுள்ளார். பஸ்களின் பராமரிப்பு, டிரைவர் பணி நேரம், பாதுகாப்பு விதிமுறைகள் ஆகியவற்றில் திமுக அரசு காட்டும் அலட்சியத்தின் விளைவாகவே தொடர் விபத்துகள் நடக்கின்றன என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திட்டக்குடி அருகே அரசு பேருந்து மோதி 9 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள அண்ணாமலை, தொடர் விபத்துகளையும் அது தொடர்பான எச்சரிக்கைகளையும் உதாசீனப்படுத்திய திமுக அரசே இந்த விபத்திற்கான முழு பொறுப்பு என்று குற்றம் சாட்டியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இப்படம் சமீபத்தில் சென்சாரில் சில சிக்கல்களை சந்தித்துள்ளது. இப்படம் இந்தி திணிப்பு பற்றி பேசும் படமாக இருப்பதால் அது தொடர்பான சில காட்சிகளை நீக்கும்படி படக்குழுவிடம் கூறியிருப்பதாக தெரிகின்றது. ஆனால் அக்காட்சிகளை நீக்கினால் படத்தின் தாக்கம் குறையும். எனவே ரீசென்சாருக்கு படக்குழு ஏற்பாடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசனம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு ஜனவரி 3ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்கழி மாதம் திருவாதிரை தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் சிவ ஆலயங்களில் 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் ஆருத்ரா தரிசன விழா தொடங்கியுள்ள நிலையில் ஜனவரி 2ஆம் தேதி தேரோட்டமும் 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெற உள்ளது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு விஷயங்களில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக முதல்வராக தார்மீக பொறுப்பேற்று நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என தமிழக பாஜக வலியுறுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூரில் உள்ள வண்ணான்குளம் ஏரி ஆக்கிரமிப்புகளை வருவாய்த்துறை, குடிசை மாற்று வாரியம், சென்னை மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் விரைந்து அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. போர்க்கால அடிப்படையில் அதனை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக பாஜக வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் டெல்லி, ராய்ப்பூர், ஜபல்பூர் ஆகிய இடங்களிலும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் சில இடங்களிலும் கிறிஸ்தவ தேவாலயங்களை தாக்கி கிறிஸ்தவ மக்களையும் தாக்கியவர்கள் மீது சட்டப்படி பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கைகளை மத்திய மற்றும் அந்தந்த மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. அரசியல் ஆதாயத்திற்காக மக்களிடையே பிரிவினையை உண்டாக்கும் பிளவுவாத பாசிச சக்திகளை மக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என தாவேக கேட்டுக்கொண்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் டிசம்பர் 26ஆம் தேதி லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இரவு அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.